கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரை நாம் எப்போதுமே துதித்து கொண்டே இருக்க வேண்டும், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம் கிறிஸ்தியன் வாழ்க்கை அடையாளமாக இருக்குது. அதன் சாட்சியாக ஒரு பாடலை பாடுகிறேன். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினா, பறிக்கே இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீ வைத்ததினா, பறிக்கே இயலாதவரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திரன்றோ உன் உள்ளங்கையில், வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உன் உள்ளங்கையில், வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாரும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறிய யாரும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே, பரனே எனக்கா ஜெய கொடியே. பறந்திரன்றே உன் நாமத்திலே, பரனே எனக்கா ஜெய கொடியே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாளுக்கான தேவ செய்தி வல்லமை. வல்லமை என்றால் கிறிஸ்துவின் வல்லமை. வல்லமைக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளாக கர்த்தரின் வல்லமை எதை சொல்லுது? கர்த்தரின் பலனை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், அற்புதங்களை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும். இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவ்வளோ மகத்துவமானது, அற்புதமானது. இந்த நாளில் கூட நம் வல்லமை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் எப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர் என்பதை குறித்து நாம் வேதவசனம் சொல்லியிருக்கிறது. முதலாவது வசனமாக ஆதியாகமம் 17:1 என்ன சொல்லுது? ஆபிரகாம் தந்தை இல்லையா? ஸோ அவருக்கு 99 வயது இருக்கும்போது தேவன் அவருக்கு பேசினார். என்ன சொன்னார்? கர்த்தர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக இரு. என்ன சொல்றார்? சர்வ வல்லமையுள்ள தேவன், உத்தமனா இரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். அதன்படியே ஆபிரகாம் உத்தமனா இருப்பதனால் அவன் சந்ததியெல்லாம் மிகுந்த பெருகிட்டு இன்றைக்கு நாம் அவன் சந்ததியின் கீழ் தான் வருகிறார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் நம் தேவனாகி கர்த்தர். நாம் வாழ்க்கையில் உண்மையுள்ள, ஒரு ஒழுக்கமுள்ள, ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழும்போது, கிறிஸ்துவின் கீழ் அவருக்கு பணிந்து வாழும்போது, நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம் வாழ்க்கையில் வெள்ளமாய் வெளிப்படும். இதுதான் உண்மை. நாம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் கடந்து செல்வோம். நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது? நாம் எப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொள்வது? எப்படிப்பட்ட கிரியைகளை பெற்றுக்கொள்வது? எப்படிப்பட்ட விடுதலை பெற்றுக்கொள்வது? இதை நாம் யோசிக்கும் போது ஒன்றே ஒன்று தான். நாம் அவர் வழியில் நடக்க வேண்டும், அவர் கீழ்ப்படி நடக்க வேண்டும், அனுதினமும் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். இதுதான். நாம் எப்படிப்பட்ட செய்திகள் சொன்னாலும் அதனான முதலாவது இறுதியான கருத்தும் கூட ஜபமும் துதியும் தான் சொல்லலாம். ஸோ நாம் எவ்வளோ விஷயங்கள் நாம் தேவ செய்தி சொன்னாலும் கூட அது கரு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதனை செய்யணும். இதுதான் நம்ம ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒவ்வொரு செய்தியிலும் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இது எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் உண்மை. நாம் எந்த சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட ஜெபங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் இறுதியாக முடிவு பெறுவது இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கணும் அப்படி என்பது தான். நாம் விசுவாசிக்கும் போது தான் தேவ வல்லமை மிகுதியாக வெளிப்படும். நிறைய விஷயங்கள் நாம் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கலையே, துதிக்கலையே, எதுவும் பண்ணலையே. நம்ம எப்படி எவ்வளோ துதிக்கிறோம், தினமும் ஜெபமும் செய்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். ஆனாலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை அப்படின்னு நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா நேரத்துலையும் கேட்ட உடனே கொடுப்பது என்பது பார்க்காத காரியம். ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியாக கிடைச்சிட்டுன்னு வச்சுங்களேன், அதோட அருமை தெரியாது, அதோட அற்புதம் தெரியாது. ஆனால் தேவன் நமக்காக நம்முடைய வேண்டுதலை கேட்டு நமக்காக வைத்திருக்கின்ற அப்படிப்பட்ட அற்புதம் சிறப்பானதாக, வலிமை மிகுந்ததாக, நமக்கு ஏற்றதாக தான் கொடுப்பார். ஏன்னா அதற்காக தான் நம்ம காத்து இருக்கிறோம். நம்ம அவசரப்பட்டு கேட்டு ஏதோ ஒரு கொடுத்தது நம்முடைய தேவன் அல்ல. அப்படி ஏதாவது உடனே கிடச்சிச்சின்னா அது பிசாசின் தந்திரம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம்? நம்ம கேட்போம், நாம் தேவனுக்கு சித்தமானதா என்று நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஜெபத்தின் மூலியமாக உங்களுக்கு சித்தமானதை எனக்கு செய்யுங்க, நான் காத்திருக்கேன் நம்ம கேட்கும்போது
நிச்சயமாக அதின் காலத்தில் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்வார். நம்ம அவசரப்பட்டு கேட்ட உடனே நம்ம கொடுக்கறது யார்? மனுஷன் பணத்தால், பொருளால் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் இல்லையா? அவங்க வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சூழ்நிலையில் ஒரு கால் பண்ணால் டக்குன்னு சாப்பாடு வருது, கால் பண்ணால் ட்ரெஸ் வருது, எல்லாமே வீட்டை தேடி வருது இல்லையா? அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நம்ம இப்போ வாழ்ந்து வருகிறோம். ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நான் ஜெபிக்கும் போது, உண்மையாக விசுவாசத்தோடு துதிக்கும் போது நம்முடைய மனசை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நம்ம உண்மையாக ஸ்டடியாக இருக்கிறோம், எந்த கவனக்குறைவாக இருக்கிறோமா, நம்ம ஒரு நாள் ஜெபிக்கிறோமா, 2 நாள் ஜெபிக்கிறோமா, அப்புறம் ஜெபிக்காமல் போகிறோம். இப்படி சில சமயங்களில் ரொம்ப ஜெபிப்போம், எதுவுமே நடக்கலைன்னு சொன்னோன்னே உடம்பு நம்ம மனசு சோர்ந்து போயிட்டு சில டைமில் ஜெபிக்காமல் விட்டுறோம், மறந்து போகிறோம், வேத வாசிக்கிறது கிடையாது. ஒரு அவிசுவாசமான வாழ்க்கையை நம்ம பின்மாறி செல்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்போதுமே இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் என்றால், அதெல்லாம் சாத்தானுடைய வழிகளில் நம்மை தவறான வழி நடத்துகிறான். எப்படியாவது நம் தேவனிடத்திலிருந்து பிரித்து தவறான வழிகளை கொண்டு சென்று உலக இச்சைகளில் நம்மளை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதே சாதாரண நோக்கம். அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் கைவிடக்கூடாது. அவருடைய கை எப்போவுமே நம்ம பற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய கை நம்மை பற்றி கொண்டு தான் இருக்கிறது. நாம் அவர் கையை பற்றி கொண்டிருக்கிறோமா இன்னும் சிந்திக்க வேண்டும். அப்படி நாம் பற்றி கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை விட்டு தரக்கூடாது. நம்மளுடைய தேவன் எப்பவும் விட்டு தரதில்லை. எப்பவுமே நம்ம கையை பற்றி கொண்டு தான் இருக்கிறார். நம்மளை நேசித்து கொண்டு தான், நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நாம் சில தவறான வழிகளில் சென்று மனம் தடுமாறி அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தேவனை மறந்து சென்று விடுகிறோம். பணத்தை நோக்கியோ மனிதனை நோக்கியோ நாம் சென்று விடுகிறோம். ஆனால் தேவன் நம்ம கைவிடாத தேவன் தான். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எத்தனை சூழ்நிலை இருந்தாலும், நம் பாவத்தின் அடிமையாக இருந்தாலும், நம்மளை அந்த கடைசி நொடியில் நம்ம கை தூக்கி விடுவார். நம்ம எச்சரிக்கையை கொடுப்பார். இந்த வழியை செல்லாத செய்யாத, இது பாவம் என்று எச்சரிக்கை கொடுப்பார். அதுதான் உண்மையான தேவன். நம்ம பள்ளத்தில் விழுவதே அவர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். நாம் தவறான பாதைகள் சென்று அடிமையாவது நம்மை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். நிச்சயமாக அதனதின் காலத்திலே நிச்சயமாக நம்மளை கை தூக்கி இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனால் அவர் வாழ்ந்த காலத்திலே அங்கு உள்ளவர்கள் அவர் ஒரு குற்றவாளி என்று கருதி அவர் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவர் சிறையில் அறைந்தார்கள். ஆனாலும் தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? மற்றவர்களுக்காக ஜெபித்தார். அவங்கள மன்னிப்பு கேட்டார். ஏனென்றால் தேவனின் வல்லமை பெரிதாக அவர்களிடத்தில் இருந்தது. அப்படி இருந்ததால் தான் அவர் இறக்கும் தருவாயில் கூட மற்றவர்களுக்காக ஜெபித்தார், துதித்தார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தேவன் அவருக்கு கொடுத்தார். வசனம் சொல்லுது, நீங்கள் ஆதியாகவே படிச்சீங்கன்னா ஆபிரகாமின் சந்ததிகள்லாம் எப்படிப்பட்ட வல்லமைகள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படி என்று சொல்லுது. ஆதியாகம் 28:3, அதே போல் உபாகமம் 7:21. இப்படி நீங்கள் செய்தி முடித்து எடுத்து பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் நமக்காக அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யம் கமனமும் உம்மாலே வருகிறது, தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பண்ணுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரம்னா தேவனுடைய கரத்தினால், கர்த்தரின் கரத்தினால் ஆகும். அப்படிப்பட்ட வல்லமை படுத்தது கர்த்தரின் கரம். சொன்ன இல்லையா, கர்த்தரின் கரம் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்ம இப்போ கைவிடாத தேவன். நம் கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவ அல்லாத மக்களையும் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்.
அவர்கள் ஒரு நாள் கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து பதிலை கொடுப்பார். அவர் கை தூக்கி விடுவார், அவரை காப்பாற்றுவார். எத்தனையோ சாத்தானின் கிரியைகள், பில்லி சூனிய கட்டுகள், பாவத்தின் அடிமைகள், குடியின் போதையின் அடிமைகள், மதுபாத அடிமைகள், விக்கிரக அடிமைகள், இப்படி எத்தனையோ அடிமை தளத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மீட்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரம் நீங்கள் ஜெபிக்கும் போதோ, உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும் போதோ கரம் பற்றி கொள்ளும். இதுதான் தேவனின் வல்லமையான மகிமையான ஒரு கிரியை. எத்தனையோ சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கலாம். நம்ம இதை பார்த்து பயப்படுவோம். கடன் வாங்கியிருப்போம், அது கடன் கட்ட முடியலையே, கடன் காலம் வரும்போதும் நம்ம பயப்படுவோம், எப்படி கட்டுறதுன்ட்டு. அதே போல் சுகவீனமாக இருப்போம். எப்போ அந்த நோய் சுகமாகும்? ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பிட்றத விட மருந்து மாத்திரை சாப்பிட்றது அதிகமாகுது இப்போ சூழ்நிலை. ஏன் அப்படியெல்லாம் வருகிறது? எப்போது நமக்கு குணமாகும்? நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் இயங்கிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஏனென்றால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவரை தேடுகிறோம் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? எந்த சூழ்நிலை இருந்தாலும், நமக்கு சுகவீனமே இருந்தாலும், பலவீனமே இருந்தாலும், எந்த கட்டுகள் இருந்தாலும், நாம் தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதிலிருந்து பெரிய விடுதலை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிச்சயமா வசனம் சொல்லுது இல்லையா? 1 படித்தா இல்லையா? அதுதான் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தரின் கரத்தினால் ஆகும். அதுதான். ஏன்னா நம் கர்த்தர் சர்வ வல்லமை படைத்தவர் என்ற ஒரு வாக்கியம் இருக்கு. அண்டர்லைன் பண்ணிக்கலாம். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஒரு அர்த்தம். ஆனால் சர்வத்தையும் ஆண்டவர், ஆண்டு கொண்டு இருப்பவர் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட இத்தகைய கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலைகள் கூட சில சமயங்கள் நம்ம மறந்து தான் போகிறோம். ஏன்னா நம்ம அந்த கஷ்டத்தை நோக்கி தான் நம்ம எண்ணங்கள் இருக்கு. அந்த சமயங்களில் நம்ம கர்த்தரை தேட மாட்டோம். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. நம்ம கஷ்ட சூழலை பார்ப்பார். நாம் கேட்பதற்கு முன்பாகவே நமக்கான உதவிகளை செய்வார். ஏன்னா நாம் பிறப்பிற்கு முன்பாக நம் தாயின் கருவில் இருந்தே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது இல்லையா? அறிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் எப்படி நம்மளை கைவிடவும்? நிச்சயமாக நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மளுடைய வார்த்தைகளை, நம்முடைய வேண்டுதலை கேட்டு நமக்கு செவி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, செப்பனியா 3:17 படிக்கிறேன். உன் தேவனாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். புரியுதுங்களா? கர்த்தர் வல்லமை உள்ளவர், ரட்சிப்பவர், சந்தோஷத்தில் மகிழ்ந்து அன்பின் நிமித்தம் இருப்பவர். வசனம் சொல்லுது இல்லையா? நம்ம ரட்சிக்கின்ற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இந்த உலகத்தில். திரும்ப நான் சொல்லி கொண்டு தான் இருக்கேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நம்ம ரட்சிப்பின் தேவன், வல்லமையின் தேவன், விடுதலையின் தேவன், அற்புதங்களின் தேவன். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் மாற்றத்தை கொண்டு வர சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வர முடியும். மனிதரால் அல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே நம் வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்? நாம் ஜபமும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்தும் போது மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும். உண்மையான நேசமும் பாசமும் எப்போதும் கடவுள் மேல் மட்டும்தான் இருக்க வேண்டும், மனிதன் மேல் இருக்கக்கூடாது. முதலாவது நாம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும், அவருக்காக காத்திருக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், கனப்படுத்த மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்ல வேண்டும். கிறிஸ்துவ மக்களாகிய நாம் எப்போதுமே
நாம் கிறிஸ்தவர்களாக பிறக்கப்பட்டிருக்கோம். அதுவே மிகப்பெரிய பாக்கியம்தான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும்? ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் இல்லையா? நாம் உண்மையான வாழ்க்கை வாழும்போது தான், கிறிஸ்துவை நோக்கி நம்ம அதிகமாக ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது தான் சாத்தானின் கிரியைகள் இடையில் நம்மளை தாக்கும். நிறைய போராட்டங்களை கொடுக்கும், நிறைய தோல்விகளை கொடுக்கும், அவமானங்களை கொடுக்கும். ஏன்? நாம் சோர்ந்து போவோம், பலவீனம் அடைவோம், ஜெயிப்பதை விட்டு விடுவோம். அப்படி என்ற எண்ணத்தோட சாத்தான் நம்மளை ஆட்கொள்கிறான். அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நாம் தேவனை நோக்கி டைரக்ட் ஜீசஸ் டு நாம அப்படி தான் நாம் இருக்கணும். இடையில லெஃப்டோ ரைட்டோ பார்க்கவே தோணும். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் தேவனை உண்மையாக பற்றி கொண்டு அவர் நேசித்து கொண்டே இருக்க வேண்டும், சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் கஷ்டம் வந்தாலும் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும், நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு நாள் இடைவிடாமல் ஜெபிக்கின்ற ஜெபந்தான் ஒரு பெரிய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். அதுதான் உண்மை. அத்தகைய சூழ்நிலை சாத்தான் வந்திருக்க இடமே கிடையாது. நம்ம அதிகமாக ஜெபிக்கிறத பார்த்து அவரோடய போயிடுவான். நீங்கள் இப்போ கூட சொல்லலாம், நான் அப்படி தானே ஜெபிக்கிறேன், எனக்கு இன்னும் கடன் பாரம் போல், இன்னும் மனம் பாரம் போல், இன்னும் கவலை போல், இன்னும் நோய்கள் போலையே அப்படின்ட்டு. ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் அற்புதங்களை செய்வார். அந்த ஒரு நாள் எப்போ நடக்குங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, மனசில் நினைக்கிறீங்க. அந்த ஒரு நாள் எப்போ நடக்கலாம். ஏன்னா நீங்கள் கொஸ்டின் மார்க் நினைக்கிறீங்க இல்லையா, அது எப்போ நடக்கும்? இதுவே அவிசுவாசம் தான். அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம சொல்கிற இந்த வார்த்தைகள் நம்ம விசுவாசிக்கும் போது விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுது இல்லையா, நான் உன்னோடு இருக்கிறேன்னு வசனம் சொல்லும்போது தேவன் நம்மளோட நம்ம நினைக்கணும், நம்ம விசுவாசிக்கணும். அப்போ தான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு அதிகமாக நமக்கு பலப்படும். வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தலத்தை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். எதிர்பார்க்காத ஒரு அற்புதங்களை இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையிலே செய்வார். அதுதான் எந்த ஒரு சிச்சுவேஷனில் கூட அவர் நம்ம விட்டு விலகக்கூடாது என்பது அவருடைய வாஞ்சியாக உள்ளது. எபேசியர் 6:10 கர்த்தர் அவருடைய சத்துவத்தில் வல்லமையிலும் பலப்படுத்துவார். கர்த்தர் அவர் சத்துவத்திலும் வல்லமையிலும் நம்மளே பலப்படுத்துவார். எபேசியர் சொல்லுது இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட வசனங்கள் எபேசியர் நிறைய இருக்குது. ஆதியாகமம் முதல் இருக்கிறது, 1 இருக்கிறது. இப்படி வசனங்கள் நம்ம எடுத்து படிக்கும்போதோ வல்லமை எப்படி வெளிப்படுது, கர்த்தர் என்ன சொல்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்கிறார் என்பது நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் தினமும் நம்ம ஜெபிக்கணும். வேத வாசிக்கும் போதோ நம்முடைய வார்த்தைகள், நம்ம ஒவ்வொரு நாள் ஜெபிக்க வேத வாசிக்கும் போதோ ஜெபித்து வேத வாசிக்கும் போதோ வசனம் சொல்லும். ஒரு வசனம் வரும், இது எதுக்காக இந்த வசனம் வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த நாளுக்கான வார்த்தையை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சொல்லுகிறார். ஏன் சொல்லியிருக்காரு நம்ம யோசிக்கக்கூடாது. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை பற்றி பின்பற்ற வேண்டும். அன்றைய நாளுக்காக பின்பற்ற வேண்டும். உன்னை கர்த்தர் எல்லாத்தையும் விலக்கி காப்பார் என்ற வசனம் ஒன்று படிக்கிறது வச்சுங்களேன். அந்த சுச்சுவேஷனில் நம்ம வெளியில் போகும் வரும்போதோ எத்தகைய சூழ்நிலை, எத்தனையோ இப்போல்லாம் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனையோ பேர் மரணம் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை பாதுகாப்பாக கொண்டு வருகிறார். எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் கொண்டு வருகிறார் இல்லையா. அதுக்கான பதில் அதுதான். எல்லாத்தையும் விலக்கி காப்பார். எத்தனை சிச்சுவேஷன்கள் நம்ம கடந்து சென்றாலும் இயேசு கிறிஸ்து நம்மளை பாதுகாத்த வல்லவராக இருக்கிறார். அரணும் கோட்டையும் கனமும் மகிமையுமாய் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். தேவனின் அரணும் கோட்டை வசனம் சொல்லுது இல்லையா, அது நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் தேவன் அரணாக, கோட்டையாக, பலனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வல்லமை நம்ம கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பலத்தை, ஒரு பரிபூர்ண கிருபையின் வரங்களை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்வார். இது நிச்சயம் நடக்கும். இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, உண்மையாக நேசிங்க, அன்பு செலுத்துங்க.
ஏன்னா உலகம் என்பது ஒரு மாயை, இயேசு கிறிஸ்து ஒருவரே நிச்சயம். இந்த மாய உலகை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி வரும்போதோ நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு நம்மளை மாற்றத்தை, வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வரும், நம்ம ரட்சிப்பில் கொண்டு வரும். நம்முடைய கடைசி காலங்களில் இயேசு கிறிஸ்துவோடு சென்று நம் நித்திய ஜீவனை அடைவோம். அதற்கான ஆயத்தமாகத்தான் இப்படிப்பட்ட நம் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை இயேசு கிறிஸ்து கொடுக்குறோம். எங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி மாற்றங்கள் கொடுத்ததுனால தான் இன்று நான் உங்கள் முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பலமும் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிடைக்கும். கிறிஸ்தவ மக்கள் அல்ல, கிறிஸ்தவ அல்லாத மக்கள் யாராக இருந்தாலும், ஒரு எந்த சூழ்நிலைகள், எந்த கஷ்டங்கள், எந்த இன்னல்கள் இருந்தாலும் ஒரே ஒரு முறை தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான காரியத்தில் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையுள்ள தெய்வம் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நாம் இதை புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு நம் வாழ்க்கை பயணத்தை அனுபவித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு முறை கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு பலன், உங்களுக்கு கிருபை, உங்களுக்கு வல்லமை, அதிசயம், அற்புதங்களை கண்டிப்பாக செய்வார். அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் கேட்பது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் வசனம் சொல்கிறது. நாம் விசுவாசத்தோடு கேட்கின்ற ஈரெடுக்கின்ற ஜெபங்கள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நமக்காக அற்புதங்களை செய்வார். கிறிஸ்துவ மக்களாகிய நாம் இதை புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு நம்ம வழிகளில் நடக்க வேண்டும். அதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா உயிரோடு இருந்த காலங்களில் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சார் இல்லையா? இன்னும் ஒரே காரியத்தை சொல்கிறேன். இந்த மோசே கூட இருக்கிற ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்வோன் படையை விரட்டி வருகிறாங்க இல்லையா? நடுவில் ஒரு கடல், செங்கடல் குறுக்க வந்துச்சு, தாண்டி போக முடியல. என்ன பண்ணுறது? மோசே வந்து செபித்தார். இயேசு கிறிஸ்து மோசேக்கு வல்லமை கொடுத்தார். செங்கடல் எடுத்து கடலை அடி வழி கிடைக்கின்றார். அதே போல் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு கீழ்ப்படிந்து அவர் வந்து அந்த கடலின் மேல் அடி, கடல் ரெண்டாக பிளந்தது. அந்த மக்கள் கடந்து சென்று காப்பாற்றப்பட்டார்கள். பின்னால் வந்த அரசின் படைகள் அழிந்து போயின. நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எப்படிப்பட்ட வல்லமை இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எப்படி நடந்துச்சதெல்லாம்? கர்த்தரின் வார்த்தையை மோசே கேட்டதால், விசுவாசித்ததால் அப்படிப்பட்ட அற்புதங்களை இயேசு கிறிஸ்து மோசேக்கு கொடுத்தார். ஒரு வல்லமையான எழுப்புதலை அவருக்கு கொடுத்து மக்களை காப்பாற்றினார். அதே போல தான் நாம் கிறிஸ்துவின் வசனங்களை, இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போதோ அப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை ரட்சிப்பார். நம்மளை எப்போதுமே பாதுகாப்பு துணையாக இருக்கும். நம் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து விட்டு தான் எங்கே வேணாலும் செல்ல வேண்டும். இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். எங்கே சென்றாலும் வந்தாலும் அவர் ஜெபித்து விட்டு குறித்து செல்லும் போது அன்றைய நாள் சிறப்பான நாளாக தான் இருக்கும், பாதுகாப்பு நாளாக தான் இருக்கும். ஒரு கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக விலக்கி பாதுகாப்பார். ஒரு சந்தோஷ சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை கொடுப்பார். அதை நம் வாழ்க்கையிலே காணலாம். இந்த வார்த்தையை தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இதோ இந்த நாளில் கூட தர்மையான வார்த்தையை என் நாவிலிருந்து புறப்பட்டு அதை செய்தியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே.
நீர் எங்களுக்காக செய்து அற்புதங்கள் அடையாளங்கள் நிமித்தம் கர்த்தாவே நாங்கள் இப்பொழுது ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நீர் எனக்கு வல்லமையான கிருபையாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட கிருபை செய்த கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. நீரே எங்கள் வழிநடத்துங்க ஆசீர்வாதத்துக்கு உமது கிருபை கரம் எங்களை தாங்கபடியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்து கர்த்தாவே, நீரே அரசாலும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் அரசாலும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நீரே தலைவராக இருந்து கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை நீ செய்ய போகிற கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. இப்போது கூட கர்த்தாவே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், சிறுபிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவர் வழிநடத்துங்க. நீரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ வல்லமையான எழுப்புதலை கொடுத்து கர்த்தாவே விசுவாசத்தை அறிவிக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஒரு வல்லமை நீர் மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு கர்த்தாவே ஒவ்வொரு மனதில் இறங்கி கர்த்தாவே ஒரு வல்லமையான எழுப்புதலை உம்மன் மறுபடியாக கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே பொறுப்படுத்திக்கொள்ள வழிநடத்தும் கர்த்தாவே. நீ செய்ய நினைக்கிற காரியங்கள் அனைத்தும் கர்த்தாவே உம்முடைய எழுப்புதல் போல் கர்த்தாவே ரட்சிப்பினாலே நாங்கள் பலன் பெறும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே உன் பலத்தின் மிகுதியால் எங்கள் வாழ்க்கையை சாமி சிறப்பாக இருக்கும்படியாய் ஞானத்தில் வளரும்படியாய் அறிவில் வளரும்படியாக கர்த்தாவே ஒரு புத்தியில் நாங்கள் தெளிந்த புத்தி உள்ள மக்களாக நாங்கள் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே எங்கள் வழிநடத்து கர்த்தாவே. நீரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தோடு இறைந்து கர்த்தாவே. நீர் எங்களுக்குள் வந்து கர்த்தாவே. நீர் எங்களை வழிநடத்துங்க ஆட்கொள்ள செய்யும் கர்த்தாவே. உங்கள் கிருபை நிமித்தம் எங்கள் ஆசீர்வாதம் வழிநடத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. நீரே எங்களுக்கு தொடர்ந்து துணையாக இருங்க கர்த்தாவே. வல்லமையான எழுப்புதலை எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே எங்கள் வாக்கை தரத்தை உயர்த்த போகிற கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரானவரே ஒரு பரிபூர்ண கிருபையின் ஆசீர்வாத பலம் மிகுதியாக இருக்கும்படியே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொரு பேர் தொட்டு ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இது செய்கின்ற சிறு ஊழியத்தை கர்த்தாவே நீரே பொறுப்புத்துக் கொள்ளும் ஒரு வல்லமான எழுப்புதலை கொடுத்து கர்த்தாவே இன்னும் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் அறுவடை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே அதற்காய் வழிநடத்தும் ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக்கொள்ளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பொருளுமே அவர் பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.